உங்கள் ஆழ்மான போராட்டத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்குமான டெக்னாலஜி வேறு எங்கேயோ இல்லை, அது உங்கள் உடம்புக்குள்ளேயே தான் இருக்குது. பல நூற்றாண்டுகளாக மறைச்சி வைக்கப்பட்ட பண்டைய ரகசியங்கள் உங்கள் உள்ளுணர்வை, அதாவது இன்ட்யூஷனை ஒரு நொடியில் வெளிப்படைய வைக்கிற அளவுக்கு திறன் வாய்ந்தது. உங்கள் உடம்பில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட வர்ம புள்ளிகளை தொடுறது மூலயமா இந்த பிரபஞ்ச பேராற்றலோடு உங்களால் இணைஞ்சிட முடியும். இது வெறும் மூட நம்பிக்கையோ இல்லை குருட்டுத்தனமான நம்பிக்கையோ இல்லை, இது ஒரு துல்லியமான அறிவியல். நம்ம சித்தர்கள் கொடுத்த வர்மக்கலை அப்படின்ற மாபெரும் அறிவியல் நம்ம மூச்சு அப்புறம் விழிப்புணர்வு சார்ந்தது. நாம் இன்றைக்கி வெறும் வர்ம புள்ளிகளை பற்றி மட்டும் பேச போகிறதில்ல. இன்றைக்கி நம்ம பேச போகிறது ஆற்றல் நுழைவாயில்களை பற்றி, எனர்ஜெட்டிக் கேட்வேஸை பற்றி. நம்ம சித்தர்களோட ஞானத்தையும் நவீன இயற்பியல், அதாவது நவீன குவாண்டம் இயற்பியல்னு சொல்லக்கூடிய குவாண்டம் ஃபிசிக்ஸ் சொல்கிற ஆற்றல் அதிர்வு, அப்புறம் ஒத்திசைவு, அதாவது கோஹரன்ஸ், இது மாதிரியான விஷயங்களை பற்றியும் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரீவயரிங் த பீயிங் வகுப்புகள், அதில் சொல்லிக் கொடுக்குற பயிற்சிகள் உங்கள் லௌகீக வாழ்க்கையை, அதாவது மெட்டீரியல் லைஃப்பை எப்படி ஒரு ஃப்ளூயிடிக் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரதுக்கு உதவும் அப்படிங்கிறத பற்றியும் பேச போகிறோம். வர்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முதல்ல நம்ம சித்தர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். நான் எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, நம்ம சித்தர்கள் வெறும் ஞானிகளோ துறவிகளோ மட்டும் கிடையாது. அவங்க இந்த பிரபஞ்ச ரகசியத்தை ஆராய்ஞ்சு இன்றைக்கி நவீன அறிவியலால் கிட்ட கூட நெருங்க முடியாத அளவுக்கு பல கண்டுபிடிப்புகளை நம்மளுக்காக கொடுத்துட்டு போயிருக்கிற மாபெரும் விஞ்ஞானிகள்னு சொல்லலாம். அகத்தியர், போகர், திருமூலர், கோரக்கர், இவர்கள் போன்ற சித்தர்களும் மகான்களும் மனித உடம்ப ஒரு இரத்தமும் சதையும் எலும்பும் இருக்கிற ஒரு பிண்டமாக மட்டும் பார்க்கல. அவங்க இந்த உடம்ப ஒரு ஆற்றல் வரைபடமாக, ஒரு பயோ எனர்ஜெட்டிக் மேப்பாக பார்த்தாங்க. வர்மக்கலைன்னு சொன்ன உடனே பெரும்பாலுமான மக்கள் நினச்சிக்கிறது என்னென்னா, அடிமுறை, களரி, இது மாதிரியான தற்காப்பு கலைகளில் சொல்லித்தரப்படுற தற்காப்பு வித்தை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது தற்காப்புக்கு பயன்படுறது இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனால் அது வர்மக்கலையோட ஒரு சின்ன பரிணாமம் மட்டும்தான். உண்மையில் வர்மம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனோட உயிரியல் வரைபடத்தையே காட்டக்கூடியது. மனித உடலில் படுவர்மம் 12, தொடுவர்மம் 96ன்னு 108 வர்ம புள்ளிகள் இருக்குது. சில மரபுகளில் 365 ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த வர்ம புள்ளிகள் எல்லாம் வெறும் உடலில் இருக்கிற ஏதோ ஒரு பாகங்கள் மட்டும் கிடையாது, அது நம்ம உடலில் இருக்கிற ஆற்றல் முடிச்சுகளும் கூட. இதை மாடர்ன் சயின்ஸ் கூட கம்பேர் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நியூரோவாஸ்குலர் இன்டர்செக்ஷன்ஸ், அதாவது நரம்புகளும் இரத்த நாளங்களும் இணையிற இடம் இது. அடுத்தது ஃபேஷியல் கன்வர்ஜென்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய திசுக்களோட இணைப்பு மையங்கள். அதுக்கடுத்தது பிராண சக்திகள் ஒன்றிணையும் மையங்கள்னு சொல்லலாம், அதாவது பிராணிக் ஜங்ஷன்ஸ். சித்தர்கள் கண்டுபிடிச்ச ஒரு முக்கியமான ரகசியம் என்னென்னா, கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது வெறும் மூளைக்குள்ளே மட்டும் இருந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இல்லை, அது உடல் முழுக்க ஓடிக்கிட்டு இருக்கிற உயிர் சக்தியாக ஓடிக்கிட்டு இருக்கிற விஷயம். வர்ம புள்ளிகளில் நம்ம கவனம் செலுத்தும் போது அங்கே இருக்கிற நரம்பு சமிக்ஞைகள், அதாவது சிக்னல்ஸ், இரத்த ஓட்டம், மூச்சோட ரிதம், இது எல்லாமே சீரமைக்கப்படுது அப்படின்னு நியூரோ சயின்ஸ் இன்றைக்கி சொல்கிறத நம்ம சித்தர்கள் அன்னைக்கே சொல்லியிருக்கிறாங்க. இது ஏதோ சித்தர்கள் சொன்ன மாயாஜால வித்தை இல்லை, இது ஒரு எம்பாடிட் நியூரோ சயின்ஸ். இன்றைக்கி மனிதர்கள் ஏன் இவ்வளவு பதட்டமாகவும் உள்ளுணர்வு இல்லாதவங்களாகவும் இருக்கிறாங்கன்னு சித்தர் திருமூலர் அவரோட திருமந்திரத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு. பற்றி நின்றார் நெஞ்சில் பள்ளிதான் ஒன்றுண்டு, முற்றி கிடந்தது மூக்கையும் நாவையும், தெற்றி கிடந்து சிதைக்கின்ற சிந்தையுள் வற்றாதொழிவதும் ஆகமை ஆமே. இந்த வரிகள் உங்களை வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஆழமானது. பற்றி நின்றார் நெஞ்சில் பள்ளிதான் ஒன்றுண்டு. உலக விஷயங்களை பிடிச்சிக்கிட்டு அலையிற மக்களோட நெஞ்சில் பள்ளி ஒன்று இருக்கிறது போல் சதா காலமும் ஒரு இரைச்சல் இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாரு. அந்த பள்ளியோட சத்தம் உங்கள் மூச்சையும் செல்களையும் ஆக்கிரமித்து உங்கள் சிந்தனையை சிதைக்குது. நவீன நரம்பியல் அறிவியல் இதை லிசார்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அமிக்டலா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்மளை எப்போவுமே ஒரு பயத்திலையும் தேவையில்லாத சிந்தனையிலையும் வச்சுக்கிட்டு இருக்குது. இந்த சிதைக்கின்ற சிந்தையை நிறுத்தி மாகமை அப்படின்னு சொல்லக்கூடிய பேராற்றல் கொண்ட அந்த அமைதியை அடையிறது தான் நம்ம ரீவயரிங் த பீயிங் வகுப்புகளோட நோக்கம். அந்த பள்ளியோட சத்தத்தை அடக்கி உங்கள் மூச்சையும் சிந்தையையும் ஒரு நேர்கோட்டில் கொண்டு வர்றதுக்கு இந்த வர்ம புள்ளிகள் உதவும்.
நாம் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற உலகம் பல அடுக்குகளில் சவால்களை உள்ளடக்கி வச்சுருக்குது. இடைவிடாத தூண்டுதல்கள், கான்ஸ்டன்ட் ஸ்டிமுலேஷன், டோப்பமைன் போதை, அதாவது டோப்பமைன் அடிக்ஷன், சிதறிய கவனம், கிரானிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தீராத மன அழுத்தம், இது மாதிரியான பல விஷயங்களால் மனித நரம்பு மண்டலம் இன்றைக்கி ஒரு ஓவர்லோடான ஸ்டேட்லேயே இருக்குது. எப்போ உடம்பு ஒரு மன அழுத்தத்தில் இருக்குதோ அப்போ சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமோட ஆதிக்கத்தில் இருக்குது. இந்த நிலையில் நுணுக்கமான உள்ளுணர்வு வேலை செய்யாது. இந்த இடத்துல தான் ஒரு முழுமையான வடிவமைக்கப்பட்ட மனுஷனை மறுசீரமைப்பு பண்ணக்கூடிய முறையான பயிற்சி தேவைப்படுது. மறுசீரமைப்புங்கிறது உங்கள் மூச்சோட தாளத்தை, அதோட ரித்தமை நிலைப்படுத்துது. இதய துடிப்பை சீராக்கி உங்கள் மூளையோட அலைகளை, அதாவது பிரெயின் வேவ்ஸை ஒரு சீரான நிலைக்கு கொண்டு வருது. மெதுவான சீரான மூச்சு பயிற்சி உங்கள் வேகஸ் நரம்பை தூண்டி உங்கள் உள்முகமான சுய உணர்வை, அதாவது இன்டர்செப்ஷனை மேம்படுத்துதுன்னு நவீன உளவியல் ஆய்வுகள் சொல்லுது. இந்த உள்முகமான சுய உணர்வு தான் உங்கள் உள்ளுணர்வுக்கான உயிரியல் அடிப்படை. இதை அறிவு இல்லாட்டி உள்ளே இருந்து பிறக்கிற தெளிவு அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். குவாண்டம் அறிவியல் இன்றைக்கி நம்ம சித்தர்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டு வருதுங்கிறதே இல்லை. யதார்த்தங்கிறது, அதாவது ரியாலிட்டி, நம்ம நினைக்கிறது மாதிரி ஒரு திடமான விஷயம் இல்லை. அது ஒரு ஆற்றல் களம், அது ஒரு எனர்ஜி ஃபீல்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். உங்கள் கவனத்தின் மூலமாக உங்கள் நரம்பியல் கட்டமைப்பையே மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு நியூரோபிளாஸ்டிசிட்டி சொல்லுது. உங்கள் வர்ம புள்ளிகளில் உங்கள் கவனத்தையும் மூச்சையும் வைக்கும்போது நரம்போட தூண்டுதல்களோட முறையை மாற்றுறீங்க. தன்னாட்சி நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டமை சமநிலைப்படுத்துகிறீங்க. உங்கள் உலகத்தை நீங்கள் பார்க்குற விதத்தை மாற்றி அமைக்க முடியும். இது ஏதோ ஒரு அமானுஷ்யமோ இல்லை அதிசயமான விஷயமோ இல்லை. இதுக்கு பேர் நியூரோ எலக்ட்ரிக்கல் மாடுலேஷன். உங்கள் உடம்பு ஒரு மின்காந்த கருவி மாதிரி. அதில் உங்கள் இதயம் பல மின்காந்த புலன்களை உருவாக்குது, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்குது. உங்கள் மூளை எலக்ட்ரிக்கல் வேவ்ஸால் இயங்குது. வர்ம புள்ளிகளை தூண்டும் போது நீங்கள் ஒரு சீரான அதிர்வை உருவாக்குறீங்க. இந்த சீரான அதிர்வு தான் உங்கள் உள்ளுணர்வை கூர்மைப்படுத்துது. உள்ளுணர்வுங்கிறது ஒரு மாயாஜாலம் இல்லை, அது ரொம்ப வேகமான ஆழ்மன தகவல்களோட ஒருங்கிணைப்பு, ஹை ஸ்பீட் சப்கான்ஷியஸ் இன்டகிரேஷன். ரீவயரிங் த பீயிங் அப்படின்றது வெறும் பயிற்சிகளோட தொகுப்பு மட்டும் கிடையாது. இது உங்கள் இருப்போட ஒரு அடுக்கையும் சீரமைக்கக்கூடிய ஒரு முழுமையான கட்டமைப்பு. இதோட நோக்கம் உங்கள் மெட்டீரியல் லைஃப்பில் இருக்கிற போராட்டங்களில் இருந்து உங்களை விடுவிச்சு உங்கள் வாழ்க்கையை ஒரு ஃப்ளூயிடிக் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர்றது தான். இது உங்களை முக்தி இல்லைன்னா விடுதலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு கூட்டிகிட்டு போகும். உங்கள் அகத்துலேயும் புறத்துலேயும் ஒரு கோஹரன்ஸை உருவாக்குது. இது உங்கள் நரம்பு மண்டலங்களை மொத்தமாக மறுசீரமைப்பு பண்ணுது. பழைய காயங்கள், தேவையில்லாத எண்ண ஓட்டங்கள், உங்களை முடக்கி வச்சிருக்கிற பழக்க வழக்கங்கள், இது மாதிரியான விஷயங்களில் இருந்து உங்களை வெளியே கொண்டு வருது. இதனால் உங்கள் வாழ்க்கை இப்போ இருக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு புது பரிணாமத்துக்கு போகும். நம்ம வகுப்புகளில் கலந்துக்கிட்டு இது மாதிரியான பல மாற்றங்களை, உயர்ந்த மாற்றங்களை உங்களுக்குள்ளே நீங்கள் ஏற்படுத்திக்கிறதுக்கு முன்னாடி இப்போதைக்கு உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு சின்ன பயிற்சியை பார்ப்போம். இந்த பயிற்சிக்கு பேர் தொப்புள் மையநிலை பயிற்சி. ஒரு இடத்துல நேராக அமைதியாக உட்காந்து உங்கள் தொப்புள் மேலே உங்கள் வலது கையை மென்மையாக வைக்கணும். உங்கள் இடது கையை சின்முத்திரையில் வச்சுக்கோங்க. இப்படி உட்காந்துட்டு மூச்சு காற்றை ஆழமாக வயிற்றுக்குள்ளே சுவாசிக்கணும். மூச்சு காற்று உள்ளே போகும்போது உங்கள் வயிறு வெளியே வரணும். மூச்சை வெளியே விடும்போது வயிறை மென்மையாக உள்ளே சுருக்கிக்கணும். இந்த பயிற்சியை 5 நிமிஷம் பண்ணணும். இதை நீங்கள் தினமும் பயிற்சி பண்ணலாம். அப்படி நீங்கள் இதை தினமும் பயிற்சி பண்ணுறது மூலமாக உங்கள் உடம்போட ஆக்சிஜன் லெவல் அதிகமாகி கார்டிசோல் அப்படின்ற ஹார்மோன் குறையுது. இது உங்களை ஒரு நிலைத்தன்மைக்கு கூட்டிகிட்டு வரும். நீங்கள் செய்கிற ஆன்மீக பயிற்சிகள் எல்லாம் வேலை செய்யுதா இல்லையாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது ரொம்ப சிம்பிள். உங்கள் உடம்பில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிற தேவையில்லாத இரைச்சல்கள் கொஞ்சம் குறையும். வேகமாக இருக்கிற எண்ணங்கள் ஒரு நிதானமான நிலைக்கு வரும். உடம்பில் ஒரு மென்மையான வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுவீங்க. இந்த எல்லா சிம்டம்ஸும் எல்லாத்துக்குமே வந்துடும்னு சொல்ல முடியாது. நான் இப்போ சொல்லாத வேறு சில சிம்டம்ஸும் வரலாம். சிம்பிளாக சொல்லப்போனால் உங்கள் பயிற்சியை நீங்கள் ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்கள் உடம்பு அளவுலையும் மனசளவுலையும் ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுதா அப்படிங்கிறத கவனிங்க.
அந்த மாதிரி மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுச்சுன்னா உங்கள் பயிற்சி வேலை செய்யுதுன்னு அர்த்தம். உள்ளுணர்வுங்கிறது ஏதோ ஒரு சத்தம் இல்லை. உள்ளுணர்வு வெளிப்படைஞ்சதுன்னா உள்ளுக்குள்ள இருந்து யாரோ உங்களுக்கு பல செய்திகளை சொல்கிற மாதிரியோ இல்லை வானத்துலேருந்து யாரோ உங்களுக்கு பல செய்திகளை சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரியோலாம் கேட்காது. உள்ளுணர்வுங்கிறது ஒரு அமைதியான அறிவு, பதட்டம் இல்லாத தெளிவு. அது ஒரு கற்பனை இல்லை, அது உங்கள் நரம்பு மண்டலம் சீரமையறதால ஏற்படுற உள்நிலை மாற்றம். உங்கள் உள்ளுணர்வு வெளிப்படையும் போது உங்கள் வாழ்க்கையே மாறத் தொடங்கும். நீங்கள் வெளி உலகத்தில் நடக்கிற விஷயங்களுக்கு கொடுக்குற ரியாக்ஷனை குறைச்சி அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்கள் ஒரு பயிற்சியை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அது உங்கள் மூளையோட கட்டமைப்பை நிரந்தரமாகவே மாற்றிடும் அப்படின்னு நரம்பு மண்டல மறுசீரமைப்பு ஆய்வுகள் சொல்லுது. இதைத்தான் சித்தர்கள் மெய்யறிவுன்னு சொன்னாங்க. அறிவியலில் இதை ஸ்டேட் டு ட்ரேட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. உங்கள் உடம்பு ஒரு ஒருமைப்பாட்டுக்கு வந்திருக்கும்போது உங்கள் பார்வையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். பார்வைனா கண் பார்வையில் இல்லை, இந்த உலகத்தை நீங்கள் பார்க்குற விதத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். இந்த உலகம் வேற, நீங்கள் வேற அப்படின்ற வேறுபாடு குறையும். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா உங்கள் மன அழுத்தம் குறைஞ்சு ஒரு அமைதியான நிலைக்கு நீங்கள் வர்றதால தான். நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கும்போது உங்களுக்கே தெரியாமல் ஒரு தடுப்பு வேலியை, ஒரு ரெசிஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் உங்களோட வளர்ச்சியை அஃபெக்ட் பண்ணுது. உங்கள் மனசும் உடம்பும் ஒரு அமைதி நிலைக்கு வரும்போது அந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது அந்த வேலி கொஞ்சம் கொஞ்சமாக கரைய தொடங்கும். இது வெறும் தத்துவம் இல்லை, இது ஒரு உயிரியல் அனுபவம், அனுபவபூர்வமான விஷயம். இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் எப்படி உங்கள் வாழ்க்கையில் நிஜமாக்குறது? நான் இப்போ சொல்லி கொடுத்த இந்த எளிமையான பயிற்சியவோ இல்லை ஒரு முறையான பயிற்சியை கற்றுக்கிட்டு அதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாகவோ இந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் சாத்தியமாகும். நம்ம ரீவயரிங் த பீயிங் வகுப்புகள் உங்களை ஒரு புது மனுஷனாக மாற்றுறதுக்கு உண்டான ஒரு புனிதமான பயணம். இது உங்களை விடுதலைன்னு சொல்லக்கூடிய முக்தி நிலைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கும் உங்கள் லௌகீக வாழ்க்கையில், அதாவது மெட்டீரியல் லைஃப்பில் பல மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கும் உதவும். உங்கள் நரம்பு மண்டலத்தை சீரமைக்கிறது மூலமாக உங்கள் வாழ்க்கையோட எஜமானா நீங்கள் மாறுறீங்க. சித்தர்களோட வர்மக்கலை அப்படிங்கிறது வெறும் மர்மமான சக்திகளை பற்றின விஷயம் கிடையாது. உங்கள் விழிப்புணர்வை ஒழுங்குபடுத்துறதுக்கு உண்டான விஷயம். உள்ளுணர்வுங்கிறது யாரோ ஒருத்தருக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய வரம் இல்லை, அது ஒரு மனுஷனாலையும் வளர்க்கப்படக்கூடிய கலை. அது எல்லாத்தினாலையுமே முடியும். உங்கள் உடம்பு இந்த கான்சியஸ்னஸில் இருந்து பிரிக்கப்பட்ட ஒன்று இல்லை, நீங்கள் இந்த கான்சியஸ்னஸோட ஒரு கருவி. மூச்சு சீராகும்போது, ஆற்றல் நிலை பெறும்போது, விழிப்புணர்வு கூர்மை அடையும் போது நீங்கள் உங்களோட உள்ளுணர்வை வெளிப்படைய வைக்கிறீங்க. உங்கள் உள்ளுணர்வை வெளிப்படைய வைங்க. ஒரு கற்பனையாக இல்லை, ஒரு தீர்க்கமான முயற்சியால் தெளிவான உண்மையாக இதை நடத்துங்க. இந்த உலகமே ஒரு ஆற்றல் களம். அந்த ஆற்றல் களத்தில் நீங்கள் ஒரு அங்கம். உங்கள் ஆற்றலை மேம்படுத்திக்கங்க. உங்கள் ஆற்றலுக்கான எஜமானா நீங்கள் மாறுங்க. மாற்றத்துக்கான வேலையை இந்த தருணத்திலிருந்து ஆரம்பிங்க. உங்கள் உள்ளங்களில் அமைதியும் சுற்றங்களில் நல்லிணக்கமும் உண்டாகட்டும். ஓம் நம சிவாய. Thanks for watching. Like, share and subscribe for more insights.